அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துடலாம். என்ன அறிவிப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டு ராஜேஷ் அவர்கள் வீரம் மிகுந்த அந்த காளையை நான் திருச்சியில் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இதற்குரிய ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் வந்து மாபெரும் அளவில் வெற்றி பெற போகிறாரு. அவர் வெற்றிக்கு நம்ம உழைக்கிறத தாண்டி எதிர்கட்சி இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்க நமக்காண்டி கடுமையாக உழைக்க போகிறாங்க. அதுவும் குறிப்பாக திமுக கட்சி சார்பாக அந்த தொகுதியில் போட்டி போடக்கூடிய அந்த வேட்பாளராக தெரியுமா, அவர் கடுமையாக நாம் தமிழர் கட்சி எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுங்கிற எண்ணத்தில் அவர் கண்ணீர் மழுகலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. மிகச்சிறந்த வேட்பாளர் யார், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டினுடைய சகாப்த அரசியலில் ஜாம்புவான் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. யார் நம்பாதீங்க, நம்ம வை கோபாலசாமி நாயுடு அவர்கள் தான். நம்ம கோபாலசாமி நாயுடு இருக்கார்ல, அவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஜாம்புவான். ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லி பல நாட்களாக உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவர் பேசினார்னா கண்ணீர்னு இருக்குங்க. நீயா தமிழின தலைவர் துரோகி அப்படின்னு கலைஞரை பற்றி களி கட்டார்லாம். அந்த வைகோ அவர்கள் திமுக கட்சியை விட்டு பிரிஞ்சு போகும்போது, திமுக கட்சியில் வாரிசு அரசியலை கண்டித்து பிரிஞ்சு வரும்போது அவருக்காண்டி ஆதரவாக 5 தமிழர்கள் தீக்குளிச்சு இறந்தாங்க. எத்தனை பேர்? 1 2 3 4 5 பேர். எதற்காண்டி? வைகோ அவர்கள் திமுக விட்டு பிரிஞ்சு போகிறங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தீக்குளிச்ச தமிழன் இருக்கான். அப்படி உருவாக்கப்பட்ட கட்சி தான் மதிமுக கட்சி. எதற்காண்டி வந்தார்? வாரிசு அரசியலை கண்டித்து, திமுகவுடைய வாரிசு அரசியலை கண்டித்து. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுகவுக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய மகன் திரு வைகோ கோபாலசாமி நாயுடு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? திருச்சியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பெரிய விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருச்சியில் 2 அமைச்சர் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வரை ஏற்கனவே இருக்கிறார். ஒருத்தர் KN நேரு, இன்னொருத்தர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, இன்னொருத்தர் திருச்சி சிவா. ஒரு 3 பேர் ஜாம்புவான்கள் இருக்கிறாங்க. இதிலேயே திருச்சி சிவா பார்லிமெண்ட் உறுப்பினரையே கதிகலங்க வைத்தவர் தான் KN நேரு. சாதாரண ஆள் கிடையாது. அவருடைய திருச்சி சிவாவுடைய வீட்டுக்கே போய் அடித்து நொறுக்கின மிகப்பெரிய ஜாம்புவான். திருச்சி தன் கொட்டைக்குள்ளே வச்சுருக்காரு KN நேரு. அவருடைய பையனுக்கு திருச்சியில் வாய்ப்பு கிடைக்கல, வேற ஒரு தொகுதியில் போடுறாங்க. ஆனால் திருச்சியில் துரை வைகோ நாயுடு அவர்களை தூக்கி இங்கே திருச்சியில் போட்டி போட வைக்கிறாங்க. இதில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னக்கூட்டி திருச்சியில் ஒரு பெரிய கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் துரை வைகோ அவர்களை அன்பாக KN நேரு வன்மங்களை உள்ளுக்கு பொதிஞ்சு வச்சுருக்காரு. ஏன்னா அவரோட பையன் அருண் நேரு போட்டி போட வேண்டியது, அதை ஒட்டி போட்டு வேறு இதில் போட்டி போட வச்சுருக்கோம். இவன் பையனுடைய தொகுதியை வர பறிச்சு போட்டாருங்கிற கோபத்தில் ஒரு அன்பான வார்த்தைங்க, திராவிட வார்த்தையில் பேசுகிறாரு. கேளுங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் முடிச்சிடுறேன் நான். ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு மாபெரும் வெற்றியை பெறும். 40 நமது நன்றி வணக்கம். ஓட்டு கேட்க மாட்டேன்னு அண்ணன் சொன்னாங்க. இது சொன்னாலே போதுமே, நான் சொன்ன விஷயம் சொன்னாலே போதும், ஜனங்க ஆட்டோமேட்டிக்கா ஓட்டு போட்டுவாங்க. போறது நான் சொல்லியிருக்கேன், அதே போதும். நன்றி உள்ள மிருகத்தை பேசுறாள்லே, நன்றி உள்ள மிருகம்லே, அந்த மிருகத்தை தானே KN எடுத்து சொல்றாப்லே. எப்படி நம்மளுடைய வைகோ அவர்கள் திமுகவை எதிர்த்து கட்சியை தொடங்கினப்பட்டாலும் திரும்பி திமுக கூட கரைஞ்சி நன்றியோடு வந்து நின்னார்லே, அதை தான் மையனை சொல்லி குறிப்பிடார். நாயே ஓட்டைக்கேள் நாயே அப்படின்னு KN நேரு அதோடைய வன்மத்தை அப்படி மனசுக்கு பதிஞ்சு வச்சுக்கிட்டார் துரை வைகோ. அவர் கத்துக்குட்டி, 3 வருஷம் ஜூனியர், நமக்கு ஜூனியர் தான். நம்ம 5 வருஷமாக அரசியல் இருந்துகிட்டு இருக்கோம், நமக்கு ஜூனியர் தான் அவர். துரை வைகோ அவர்கள் இன்னைக்கு ஒரு கூட்டம் கண்ணீர் மழுங்க துரை வைகோ பேசுறதை கேட்டீங்கன்னா, அந்த விஷயத்திற்கு வீடியோ போடுற நீங்களே பாருங்க. எங்க அப்பா ஒரு சகாப்தம்,
அந்த 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 சகாப்தத்துக்கு தலைவர்கள் வந்துருக்கூடாது, அரசியலுக்கு வந்துருக்கிறார். எங்கள் மக்களுக்கு எங்கள் தலைவருக்கு எங்கள் அப்பா காண்டி உழைச்சாங்க, உழைச்சாங்க, தேஞ்சி உழைச்சாங்க. இந்த எம்பி தேர்தல் எனக்கு பெரிய ஒரு வேட்கை கிடையாது. எங்க அப்பா காண்டி, எங்க கட்சிக்காரனுக்காண்டி, எங்க கட்சிக்காண்டி, எங்க அப்பா காண்டி 30 வருஷம் உழைச்சு தேஞ்சிட்டாங்க எங்க ஆளுங்க. உழைக்கலங்க, கருகி இறந்தாங்க. அது நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுங்க. எங்கள் அப்பா காண்டி 5 தமிழர்கள் தீக்குளிச்சு இறந்தாங்க. அதனால் நீங்கள் பதிவு பண்ணணும். உழைக்கிறத தாண்டி உயிரையே கொடுத்துட்டா இன்றைக்கி அவன் குடும்ப நடுத்தரில் இருக்குது. ஆனால் நீங்கள் நாடாளுமன்றத்தை தான் போட்டி போட போகிறோம் அப்படின்னு சொல்லி தன்மானத்தோடு நிற்கிறாராம் அவர் வந்து. அதில் ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, KN நேரு மூஞ்சி செத்துட்டு. சின்னமா செத்தானா எங்க சின்னம் தான், செத்தானா சின்னம் தான், எங்க சின்னம் தான், செத்தானா எங்க சின்னம் தான். நான் சுயமரியாதைக்காரன். நான் அறிஞர் அண்ணாவோட அறிஞர் அண்ணாவோட கட்சி திமுக, டாக்டர் கலைஞருடைய கட்சி திமுக. எங்க அப்பாவும் திமுக தான் இருந்தார். கலைஞர் ஐயா உயிரோட நேசிச்சாரு. இதே என்ன சொல்றாரு ஐயா வந்து, செத்தாலும் அஞ்சு நிற்பேன், செத்தாலும் அப்படிங்கிற. அப்போ நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். 2 கூட்டத்தில் இதே மாதிரி ஏற்கனவே கூட்டத்திலே நேரு அடிச்சிட்டாரு, நாயே ஓட்டைகள் நாயே அப்படின்ட்டு. இதே மாதிரி 2 கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் நினச்சிடுவார், இவனை வச்சு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, என்னதே பண்ணிட்டு போன்னு சொல்லி மேடையில் திட்டி முடிச்சுட்டு போயிடுவார். இது நடக்க போகுது. மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க திமுக கட்சிக்காரங்க. நான் சொல்லலை, வாரிசு அரசியலை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய துரை வைகோ, யார் வைகோவுடைய மகன் துரை வைகோ சொல்கிறாரு, கேளுங்க. மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் திருமாவளவனாக இருக்கலாம், அந்த சு வெங்கடேஷாக இருக்கலாம், இன்னும் எத்தனையோ பேருக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களெல்லாம் அடிமை போல் திமுக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் அப்படி கருப்பு சிவப்பில் மறைஞ்சிட்டு, சிவப்பு கிடையாது, சிவப்பு வந்து அது வந்து வெளிநாட்டு கம்யூனிஸ்ட்டுக்கு, இது கொத்தடிமை கம்யூனிஸ்ட், இங்கே கருப்பு சிவப்பில் தான் வரணும். அப்படி அடிமையாக வேலை செய்யக்கூடிய மனநிலைக்கு இந்த சு வெங்கடேஷ் யாருமே திமுகனுடைய அடிவடியாக தான் வேலை செய்யணும். இங்கே வந்து திமுக உறுப்பினர்கள் செய்யக்கூடிய அராஜகத்தை அட்டூழியத்தை பார்த்தும் பார்க்காம கண்டுக்கிடாமல் போய்கிட்டே இருக்கணும். இதுதான் வேட்பாளருக்கான முதன்மை தகுதி. ஆனால் துரை வைகோ இருக்கார் தெரியுமா, நாயுடு, அவர் வந்து பொறுத்துக்க மாட்டார். அவர் அந்த அநியாயத்தை தட்டி கேட்டு பொங்கி எழுதாரு பாருங்க, கண்டென்ட் அள்ளி கொடுத்துட்டார், நமக்கு அள்ளி கொடுத்துட்டார். 3 வருஷமாக மக்களுக்காக துரை வைகோ செய்த நன்மையை நீங்களே சொல்லுங்கள். திருச்சியில் அவருக்கு ஓட்டு போடணும்னு தெருவில் நின்று வாக்குச்சாவடியில் காத்து கிடக்கக்கூடிய வாக்காளர்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் ஒன்று தான், துரை வைகோ அவர்கள் தமிழ்நாட்டில் 3 வருஷம் அரசியல் காலத்து நிற்கன்னு சொல்கிறாரு. இந்த 3 ஆண்டுகளில் அவர் எடுத்து வைத்த அரசியல் என்ன, மக்களுக்காண்டி எந்த இடத்துல குரல் கொடுத்துருக்காரு, எத்தனை பிரச்சனைக்கு வந்து களத்தில் நின்றுருக்காரு. பாரந்தூர் விமான நிலையம், சென்னையில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில், கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மேல்மா சிப்காட்டி விவகாரத்துக்கு, எந்த விஷயத்திற்கு துரை வைகோ அவர்கள் பேசியிருக்காரு. திருச்சியில் மிக முதன்மையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதுக்கு அவர் குரல் கொடுத்துருக்காரு? காவிரி பிரச்சனைக்கு துரை வைகோ குரல் கொடுத்துருக்காரா, இல்லை குரல் கொடுப்பாரா? காவிரி தண்ணி தரமாட்டேன்னு சொல்லி அங்கே முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இப்போ துரை வைகோ எதிர்த்து இல்லை எங்கள் ஊருக்கு காவிரி வேணுங்க அப்படி சொல்லுவாரா? திருச்சி கல்லணைங்க, திருச்சிக்கு பேர் போனதே கல்லணைங்க. கல்லணைக்காண்டி துரை வைகோ என்ன செய்வார், என்ன நல்லது செஞ்சிருவார், ஏதாவது செய்வாரா? ஆற்று நீரை தடுக்க முடியும்னு சொல்லி ஒரு தமிழ் 2 வருஷம் கண்டுபிடிச்சான். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இவங்க யாருமே எதிர்பாராத ஒன்று, வெள்ளக்கார அதுக்கு அப்டேட்டே கிடையாது. அவன் இப்போ வரைக்கும் ஆட்சிப்படக்கூடிய விஷயம்னா எப்படி இந்த ஓரக்கூடிய நீரை தடுத்து நிறுத்த முடியும்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிச்சாங்கிறதான் பெரிய கேள்விக்குறியே. அப்படிப்பட்ட தமிழர்கள் நிறைந்து தமிழர்கள் செழிப்பாக இருக்கக்கூடிய ஊர் திருச்சி. அதையும் தாண்டி சென்னையை தாண்டி இன்றைக்கி டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஊர் ஒன்று இருக்கணும்னா அது திருச்சி மட்டும்தான் இருக்கணும்.
எல்லா வளங்களும் இங்கே இருக்குது. ஆனாலும் இங்கே அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த அரசுகள் செயல்படுத்தவே இல்லை. இந்த துறவைக்கு வந்து பண்ணிடுவாரா? 38 MP வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் திமுக. 38, திருச்சி உட்பட 38 MP வச்சுருக்கிறாங்க. இப்போ இவர் திரும்பி ஜெயிச்சா என்ன நல்லது நடந்துற போதே? ஆனால் நாம் தமிழர் சார்பாக போட்டி போடக்கூடிய மதிப்பிற்குரிய வேட்பாளர் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காண்டி பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்காரு. பல இளைஞர்களை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தவர், மக்கள் பிரச்சனைக்கு நேரடியாக களத்தில் நிற்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர். அப்போ அவரை மறந்துட்டு அவருக்கு ஓட்டு போடாமல் நீங்கள் இந்த துறவைக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? துறவைக்கவர்களும் தோற்பதற்கு திமுக கட்சிக்காரங்க வேலை செஞ்சுருங்க. ஏன்னா திமுக கட்சிக்காரங்க ரோசம் உள்ளங்க. RS பாரதி சமீபத்தில் தான் பேசினார், ஒரே அப்பனுக்கு பிறந்தவங்க நாங்கள் எல்லாருமே, ஏன்னா நாங்கள் ஒரே சின்னத்தை போட்டி போட்டிருக்கோம் காலங்காலமாக அப்படிங்காரு. அப்போ அந்த சின்னத்தை வந்து அவமதிக்கிறாரு துரை வைக்கவர்கள். அப்போ அப்படி இருக்கும்போது திமுக கட்சிக்காரங்க வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் இருக்கக்கூடியவங்க. எப்படி எங்கள் சின்னத்தை நீங்கள் வந்து புறக்கணிப்பீங்க? உங்களுக்கு சீட்டு கொடுத்ததே தப்பு முதல்ல அப்படின்ற ஒரு கோபத்தில் ஒட்டுமொத்தமாக உடம்பிறப்புகளை மானம் உள்ளவங்க சாதனை நினச்சிக்கிறாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப ரோஷம் உள்ளவங்க. இப்படி தன்மானத்தாலும் தன் சின்னத்தை அவமானப்படுத்த ஒருத்தருக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க தான் உண்மை. அப்படிப்பட்ட உடன்பிறப்புகள் தன்மானத்தோட திராவிட பற்றோட கேஎன்ஆர் சொந்தக்காரங்க முழுக்கவே அவர் வந்து துறை வைக்கோ அவரோட சொந்தக்காரங்க இருந்தாலும் ஒரே மொழி பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் தமிழர்களுக்கு இந்த மாதிரி வாக்கு செலுத்த போகிறாங்க. இங்கே வாக்கு செலுத்தணும். இப்படி உங்கள் சின்னத்தை அவமானப்படுத்தக்கூடிய துறை வைக்க இங்கே வாக்கு செலுத்த போகிறீங்களா? அந்த மக்கள் பிரச்சனையை பற்றி கவலைப்படாதவர், மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்காத ஒருத்தர், இவருக்கு வாக்கு செலுத்த போகிறீங்களா? இல்லை தமிழர்களுடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு முதன்மையாக இளைஞர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தி இப்போ வரைக்கும் களத்தில் நிற்கக்கூடிய அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கு உங்கள் ஆதரவாங்கிறத தமிழர்கள் உங்ககிட்டயும் நிப்பாட்டுறோம். நீங்கள் தான் நல்ல முடிவு எடுக்கணும். துரை வைக்கவர்கள் எடுக்கக்கூடிய செட்டாலும் உதவி சுயத்தை நிற்க மாட்டேன்னு சொல்லி RS பாரதியிலேருந்து KN நேரு வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வரைக்கும் சம்மட்டி அடி கொடுத்த துரை வைக்கவர்களுடைய இந்த நெஞ்சு உரத்தை பாராட்டுவோம். பெரிய விஷயம். அமைச்சர் முன்னாடி உட்கார்ந்து பேசுறது, நாளைக்கு அவர் கெட்ட வார்த்தை போட்டு பேசிடுவார். அதையும் தாண்டி நீங்கள் பேசிக்க தெரியுமா? அந்த வார்த்தை புனிதமானது. அந்த புனிதமான வார்த்தையை வந்து நம்ம மதிக்கிறோம். இதே தன்மானத்தோடு நீங்கள் ராஜினாமா பண்ணிடுங்க. இவ்வளோ தன்மானம் இருக்கக்கூடிய நீங்கள் வாரிசு வச்சு எதிர்த்து தான் எங்கள் கட்சியே தொடங்கப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட நீங்கள் இந்த கட்சியில் நின்று நீங்கள் போட்டி போட எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து வேட்பாளராக நிற்கிறத விட்டுட்டு இந்த தன்மானத்தோட நேற்று உங்களை ஒருத்தர் வந்து நியாயம் திட்டினார் தெரியுமா? அவர் பக்கத்தில் உட்காந்து என்னையவா நியாயம் திட்டிகிட்டு இருக்க, உன் சின்னத்தில் என்ன படத்தில் பாருன்னு சொல்லி ஒரு அடி கொடுத்தீங்களா, அவர் மதிக்காத மாதிரி பேசுனீங்களா, அதே துணிச்சலில் ராஜினாமா பண்ணிடுங்க. போட்டியே போடாதீங்க, வேஸ்ட்டு. நீங்கள் கொள்கை குன்று நீங்கள் வந்து இந்த கொள்கை குன்றுக்கு இங்கே வேலைக்கு வந்து தன்மானத்தை இழந்து நீங்கள் வந்து நிற்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ராஜேஷ் அவர்களுடைய வெற்றிக்கு கடுமையாக பாடுபடக்கூடிய அண்ணன் துரை வைக்கோ நாயுடு அவர்களுக்கு மனமாற வாழ்த்து தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்தது ஒரு நல்லதொரு பதிவில் சந்திக்க நன்றி, வணக்கம்.